Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We are grateful to God for arranging these gatherings in these days to listen to the voice of our shepherd and to know the sweetness of this beautiful life. நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாகும், அவருடைய அழகுள்ள ஜீவியத்தை நாம் படிக்கும்படியாகும் இந்த நாட்களிலே நமக்கு இத்தகையதான ஒரு சந்தர்ப்பத்தை, வேத பாடத்தை ஒழுங்குபடுத்தி தந்ததான நம்முடைய தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். The more we meditate upon his sweetness, the more our life become blessed. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஜீவியத்தினுடைய பலவீனங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஜீவியமானது மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்படும். For the past 2 days we have been listening to the voice of our shepherd. கடந்த 2 நாட்களாக நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். We know that we are his sheep and he is our shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பனும் நாம் அவருடைய ஆடுகளுமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். Tonight our good shepherd, our great shepherd is moving in our midst. இந்த இரவில் தானே நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய பெரிய மேய்ப்பன் நம்முடைய மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். He knows the need of every sheep. ஒவ்வொரு ஆட்டினுடைய தேவையும் அவர் நன்கு அறிவார். And he is well able to visit and bless us and provide our needs even tonight. இந்த இரவிலேயும் கூட இந்த நம்முடைய ஒவ்வொரு தேவையும் அறிந்தவராக, அந்த தேவைகளை பூர்த்தி செய்பவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். Shall we open our Bibles to Psalm 23? 23வது சங்கீதத்திற்காக நம்முடைய வேதாகத்தை நாம் திருப்புவோமாக. Psalm 23, and let us read verses 4 and 5. 23ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Thou preparest the table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. David himself was a shepherd when he was a small boy. தாவீது சிறு பையனாக இருந்த பொழுது அவனே ஒரு மேய்ப்பனாக அவன் காணப்பட்டான். As such, he was well able to understand the responsibility of a shepherd. ஒரு மேய்ப்பனுக்குரிய உத்தரவாதம் என்னென்ன என்பதையெல்லாம் அவன் சிறு வயது முதற்கொண்டே அறிந்தவனாக இருந்தான். A shepherd has to know the state of the sheep and lead them accordingly. ஆடுகளுடைய நிலவரத்தை நன்கு அறிந்தவனாக, அந்த ஆடுகளை வழி நடத்தக்கூடியவனாக ஒரு மேய்ப்பன் காணப்படுகின்றார். It is the duty of the shepherd to see that the sheep is well protected from every attack of the enemy. ஆட்டுகளை பாதுகாப்பதும் சத்துருக்களினுடைய கரத்திலிருந்து ஆடுகளை பாதுகாப்பதும் தான் ஒரு மேய்ப்பனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. It is the responsibility of a shepherd to provide the needs and feed the sheep accordingly. ஆடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் ஆடுகளை நன்கு போஷித்து பராமரிப்பதும் மேய்ப்பனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. We know from the life of David that while he was looking after his father's sheep, once a lion, another occasion a bear came to attack them. தாவீது தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்ததான நாட்களிலே ஒருமுறை சிங்கமும் ஒருமுறை கரடியும் அந்த மந்தைக்கு விரோதமாக வந்த பொழுது அவன் எவ்வாறு அந்த சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் தன்னுடைய ஆடுகளை அவன் பாதுகாத்தான் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. So he knew well that how as
a shepherd has to be careful and cautious about the sheep. எவ்விதமாக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை குறித்து மிகவும் எச்சரிப்புள்ளவனாக மிகவும் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். And he was able to see everything that in his living God he wanted in his life. அவனுடைய ஜீவனுள்ள தேவன் அவனிலே என்னவெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதற்கேற்ற வண்ணமாக ஜீவிக்கவும் அவன் நன்கு அறிந்திருந்தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is why in verse 1 Psalm 23 he says, the Lord is my shepherd and I shall not want. ஆகவே தான் 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீது விதமாக சொல்லுகின்றான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I don't lack anything in my life. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், ஆகவே என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவதில்லை. Beloved ones, when the Lord is our shepherd, we will lack nothing in our life. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. If we feel that we lack something in our life, நம்முடைய ஜீவியத்தில் ஏதாகிலும் குறைகள் இருக்கும் என்பதை நாம் உணர்வோம் என்றால், that means the shepherd is not in the rightful place. அதனுடைய அர்த்தம் மேய்ப்பன் அந்த சரியான இடத்தில் நம்மோடு கூட இல்லை என்பதுதான். If the shepherd is given the rightful place, then he will fill our lacks. நம்முடைய மேய்ப்பருக்கு நம்மிடையே ஒரு சரியான இடத்தை நாம் அளிப்போம் என்றால் நமக்கு எல்லாமே திருப்தியாக இருக்கும். There are so many needs in our lives. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு अनेक தேவைகள் உண்டு. When we give the rightful place to our God, he will be able to provide all our needs. நம்முடைய தேவனுக்கு நாம் சரியான இடத்தை நம்மிடையே நாம் ஒதுக்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக அவர் நம்மை போஷிக்கிறார். It could be spiritual or physical or material. ஆவிக்குரிய ரீதியாகவோ அல்லது உலக பிரகாரமாகவோ அல்லது பொருள் சம்பந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, our God, our good shepherd is well able to meet all our needs. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். So if at all we feel that we lack something in our life, that is revealing that the shepherd is not given the rightful place in us. நம்முடைய ஜீவியத்தில் ஏதாகிலும் நாம் குறைவுபட்டிருக்கின்றோம் என்று நாம் உணர்வோம் என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய மேய்ப்பனுக்கு நாம் நமக்குள்ளே ஒரு சரியான இடத்தை தரவில்லை என்பதுதான் பொருள். Our God is a promise keeping God. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். Whatever he has told us, he is well able to fulfill it. அவர் நம்மிடத்திலே சொல்லியதான எல்லா காரியங்களையும் அவர் பூர்த்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். When we read Philippians chapter 4, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், Philippians chapter 4 and verse 19, what does St. Paul say? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? But my God shall supply all you need according to his riches in glory by Christ Jesus. My God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God shall supply all your need. என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் அவர் நிறைவாக்குவார். We are a needy people. நாம் தேவை என்று சொல்லுகிறதான ஜனங்கள். There are so many needs in our life. நம்முடைய ஜீவியத்தில் अनेक தேவைகள் காணப்படுகிறது. God is faithful to supply all our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தந்தருள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He will not supply all our greed, but he will supply all our need. நம்முடைய எல்லா பேராசைகளையும் அவர் நிவர்த்தி செய்கிறவர் அல்ல, நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவர். Sometimes we feel that we lack certain things, that is because out of our need, not need but our greed. நம்முடைய பேராசையின் காரணமாக சில நேரங்களிலே நாம் குறைவுபட்டவர்களாக காணப்படுகின்றோம், நாம் தேவையுள்ளவர்களாக காணப்படுகின்றோம். We think that we want that, we want this, but that is not our need, that is only our greed. That's why the Lord is not meeting that particular
point or greed of our life. இந்த பொருள் தேவை, அந்த பொருள் தேவை, அந்த காரியம் தேவை என்றெல்லாம் நாம் மிகவும் பேராசைப்படுகின்றோம். அது பேராசையே ஒழிய அது நம்முடைய தேவை அல்ல. ஆகவே நம்முடைய தேவையை தான் அவர் சந்திக்க, அதை நிவர்த்தி செய்ய, பூர்த்தி செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். We pray for various things and ask the Lord, oh Lord, give me that, give me this, or make me like that person or like this person. ஆண்டவரே, நீர் இந்த பொருளை தாரும், அந்த பொருளை தாரும், இந்த நபரை போல என்னை ஆசீர்வதியும், அந்த நபரை போல ஆசீர்வதியும் என்றெல்லாம் நாம் அநேக முறை அவரிடத்திலே ஜெபிக்கின்றோம். It may not be our need, but that prayer is coming out of our greed. அது நம்முடைய தேவையிலிருந்து வருகின்றதான ஜெபம் அல்ல, நம்முடைய பேராசையிலிருந்து வருகிறதான ஜெபம். And if that prayer is answered, we may fail in our spiritual life. அந்த ஜெபத்திற்கு தேவன் ஒருவேளை பதில் தருவார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தோற்று போவோம். That is why the Lord sometimes doesn't answer certain of our prayers. ஆகவே தான் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களில் சிலவற்றிற்கு அவர் பதில் தருவதே இல்லை. When the Lord is our shepherd, we will not lack any of our need. தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளில் ஒன்றாகிலும் நாம் குறைவுபடுவதில்லை. Therefore, as children of God, we must discern our need and ask the Lord to grant them. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவை என்ன என்பதை நிதானித்து அறிந்தவர்களாக அந்த தேவைகளுக்காக நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். Anything that is separating us from our shepherd is not coming from our need, but it is out of our greed. நம்முடைய மேய்ப்பரிடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கூடியதான என்ன தேவைகள் காணப்பட்டாலும் அவைகள் தேவைகள் அல்ல, அவைகள் நம்முடைய பேராசையிலிருந்து வருபவை. But if we are lacking any of our need, that means the Lord is not in the rightful place. நம்முடைய தேவைகளிலே நாம் ஏதாகிலும் குறைவுபட்டிருப்போம் என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய மேய்ப்பருக்கு நாம் உரிய முக்கியத்துவத்தை தரவில்லை என்பதுதான். When the Lord is in the rightful place, we will be able to get all our needs in this life. நம்முடைய தேவன் நமக்குள்ளே ஒரு சரியான இடத்திலே இருப்பார் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லாம் ஏற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்கும். In John's Gospel chapter 10, when we read, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். in verses 26 and 27 it is written, 26ஆம் 27ஆம் வசனங்களிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. But ye believe not, because ye are not of my sheep, as I said unto you, my sheep hear my voice, and I know them, and they follow me. when we are his sheep, we will be able to hear his voice. நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்தை நன்றாக அறிந்து கொள்வோம். When we are his sheep, we will believe his voice. நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்தை நாம் விசுவாசிப்போம். When we are his sheep, we will follow our shepherd. நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் நம்முடைய மேய்ப்பரை நாம் பின்பற்றுவோம். If it is so, our shepherd will know us. அப்படி என்றால் நம்முடைய மேய்ப்பரும் நம்மை நன்றாக அறிந்து கொள்வார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Here in the 27th verse it is written, my sheep hear my voice. 27வது வசனத்திலே வாசிக்கின்றோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. Beloved children of God, we need to hear his voice every day to live this life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவியத்தை நாம் செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We must be in a position where God could speak with us. தேவன் நம்மோடு கூட பேச தகுந்ததான நிலவரத்தில் நாம் காணப்பட வேண்டும். If we harden our hearts, he will not be able to speak with us. நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோம் என்றால் அவர் நம்மோடு பேச முடியாது. If we turn our back to his voice, then we will not be able to hear his voice. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்காமல் போனோம் என்றால் அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. That is why when we read in the book of Jeremiah chapter 6, எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே in the 10th verse it is asked, to whom shall I speak and give warning that they may hear? Behold, they cannot, behold, their ear is uncircumcised and they cannot hearken.
6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்தச்சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று அவர் சொல்லுகிறார். If we are to hear the voice of a shepherd, நாம் நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் we should be having a circumcised heart. நமக்கு விருத்தச்சேதனம் உள்ளதான இருதயம் காணப்பட வேண்டும். We should be having a circumcised ear. நமக்கு விருத்தச்சேதனம் உள்ள காதுகள் இருக்க வேண்டும். That is why here it is written, behold, their ear is uncircumcised. ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செவி விருத்தச்சேதனம் இல்லாதது. And they cannot hearken my voice. அவர்கள் கேட்க மாட்டார்கள். The word of the Lord is unto them a reproach, they have no delight in it. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. Beloved children of God, tonight how is our state? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவிலே நம்முடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? Yes, we may say that the Lord is our shepherd. தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் ஒருவேளை சொல்லிக்கொள்ள கூடும். And we may say that we are his sheep. நாம் அவருடைய ஆடுகள் என்றும் கூட நாம் ஒருவேளை சொல்லிக்கொள்ள கூடும். But are we in a position that he could speak with us? நம்மோடு அவர் பேசுகிற நிலவரத்திலே நாம் காணப்படுகின்றோமா? Do we have uncircumcised ears? If it is so, he cannot speak with us. நமக்குள்ளே விருத்தச்சேதனம் இல்லாத காது இருக்கும் என்றால் அவரால் நம்மோடு பேச முடியாது. If our ears are tuned to him only, we will be able to hear the sweet voice of our shepherd. நம்முடைய காதுகளை அவருடைய சத்தத்துக்கு ஏற்ப வைத்துக் கொண்டால் மாத்திரமே நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மோடு பேச முடியும். When we become uncircumcised in our ears, we begin to listen to unwanted things in this world. விருத்தச்சேதனம் இல்லாத காது நமக்குள்ளே காணப்படும் என்றால் இந்த உலகத்தினுடைய தேவையற்றதான சத்தங்களுக்கு நாம் செவி சாய்ப்போம். We will begin to tune our ears to listen to things that don't edify our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசுத்தமாக்காத மற்ற இனிமையான மற்ற உலக காரியங்களுக்கு தான் நம்முடைய செவிகளை நாம் சாய்ப்போம். When our ear become uncircumcised, the word of the Lord becomes a reproach unto us. விருத்தச்சேதனம் இல்லாத காதுகளை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நமக்கு தேவனுடைய வசனமானது நிந்தையாக காணப்படும். When we have uncircumcised ears, we won't have delight in the word of God. நமக்கு விருத்தச்சேதனம் இல்லாத காது காணப்படும் என்றால் தேவனுடைய வசனத்தின் மீது நமக்கு நாட்டம் இருக்காது. Tonight, as we are the sheep of God, let us circumcise our ears to know what our shepherd has to speak with us. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இந்த இரவில் தானே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள விருத்தச்சேதனம் உள்ள காதுகளாக நாம் அதை மாற்றிக்கொள்வோமாக. Hearing the voice of God, our shepherd, is one thing. இந்த தேவனுடைய சத்தத்திலே அந்த மேய்ப்பர் அவர் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். Hearing the voice is one thing. Hearing the voice is one thing. அவருடைய சத்தத்தை கேட்பது என்பது ஒரு காரியம். But in the 26th verse it is written, ye believe not because ye are not my sheep. 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆடாய் இராதபடியினாலே என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதில்லை. Sometimes we hear the voice of God. சில நேரங்களிலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். But we are not able to believe what he speaks with us. என்றாலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்மால் விசுவாசிக்க முடிவதில்லை. We listen to the voice of God. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிறோம். But we are not able to act accordingly because of our unbelief. நம்முடைய அவிசுவாசத்தின் காரணமாக அவர் பேசுகிறதான அந்த சத்தத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை. Doubts and unbelief is dominating our heart, and thereby we are not able to obey what God speaks with us. நம்முடைய இருதயத்தை அவிசுவாசமும் சந்தேகங்களும் நிரப்பிக் கொள்ளுகின்ற காரணத்தினாலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான அந்த காரியங்களை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, அதற்கேற்ற வண்ணமாக கீழ்ப்படிவதும் இல்லை. That is why we read in the word of God, be ye
doers of the word of God, not hearers only, deceiving yourselves. நீ இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றவர்களாக நடக்கும்படியாக நாம் தீர்மானிப்போமாக. If we become only the hearers of the word of God, not doers, then the Bible says we are deceiving ourselves. நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமிருந்து அதன்படி செய்யாதவர்களாக இருப்போம் என்றால் தேவனுடைய வசனம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். We are not deceiving our shepherd, our God, or anyone in this world, but we deceive ourselves, says the word of God. நம்முடைய மேய்ப்பனையோ நம்முடைய தேவனையோ அல்லது வேறு யாரையோ நாம் ஏமாற்றுகிறதில்லை, நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று தேவனுடைய வசனம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. If we say that God is our shepherd, we need to obey whatever he speaks with us. தேவன் நம்முடைய மேய்ப்பர் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவர் என்னவெல்லாம் நம்மிடத்திலே பேசுகிறாரோ அவை எல்லாவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். In order to obey his voice, we need to believe them. நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நாம் அந்த சத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். My sheep hear my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். And as his sheep, we need to believe his voice. அவருடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். Then only we will be able to follow him. அப்பொழுது மாத்திரமே நம்மால் அவரை பின்பற்ற முடியும். We have been called to follow our shepherd. நம்முடைய மேய்ப்பனை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Then only we will have a better end in this life. அப்பொழுது மாத்திரமே இந்த ஜீவியத்தில் நமக்கு ஒரு மேன்மையான முடிவு காணப்படும். In the 27th verse here we read, my sheep hear my voice, I know them. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று 27வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். We must be in a place to be called that God knows us. தேவன் நம்மை அறிவார் என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். If we don't listen to his voice and believe his voice and follow him, God will not be able to know us. நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், நாம் அவரை விசுவாசியாமல், நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் அறிய மாட்டார். It is true that we have been foreknown by God. நாம் தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. In the book of Jeremiah chapter 1 when we read, எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். in the book of Jeremiah chapter 1 and verse 5 it is written, எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, before I formed thee in the belly I knew thee. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். And before thou camest forth out of the womb I sanctified thee. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். And I ordained thee a prophet unto the nations. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். Here it is written that God has foreknown every one of us. ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் முன் குறித்திருக்கிறார் என்று இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். Even before we were formed in our mother's wombs, we were known by God. நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாக்கப்படும் முன்பாகவே நம்முடைய தேவனால் நாம் அறியப்பட்டோம். None of us has come to this world by chance or by accident. ஏதோ ஒரு விபத்தாகவோ திடீரென்று தருணத்திலோ யாருமே இந்த உலகத்தில் திடீரென்று தோன்றவில்லை. Even tonight, those who are present here in the presence of God, none of us is here by chance or by accident. இந்த இரவிலேயும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே வீற்றிருக்கிறதான நீங்களும் கூட ஏதோ திடீரென்று இந்த அவருடைய சமூகத்திற்கு வரவில்லை. Beloved ones, every one of us has been foreknown by God. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். Every one of us has been sent to this world according to the knowledge of God. தேவனுடைய முன் அறிவின்படியே ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். Without the knowledge of the Lord our shepherd, no one has come to this world. மேய்ப்பனுடைய அறிவில்லாமல் அல்லது தேவனாகிய கர்த்தருடைய அந்த முன் குறிப்பில்லாமல் நாம் ஒருவராகிலும் இங்கு வரவில்லை. But if the shepherd is to know us, here we find that we need to hear his voice,
believe them and follow him. நம்மை நம்முடைய மேய்ப்பன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை விசுவாசித்து அவருக்கு நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். It is true that we were foreknown by our God, நம்முடைய தேவனால் நாம் முன்குறிக்கப்பட்டோம் என்பது உண்மைதான். but we could come to a place where our shepherd will say, I never knew you. நான் உன்னை அறியேன் என்று அவர் சொல்லுகின்றதான அந்த இடத்துக்கு நாம் ஒருபோதும் கடந்து வரக்கூடாது. We read about a people in Gospel of St. Matthew chapter 7. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கூட்டம் ஜனத்தரரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். They knew the Lord well in their life. தங்களுடைய ஜீவியத்திலே தங்கள் தேவனை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். They experienced the Lord in very many ways. அநேக வழிமுறைகளிலே அவர்கள் தேவனை அனுபவித்தவர்கள். They were blessed by the Lord with all the blessings they needed. அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And they say, Lord, Lord, we have prophesied in thy name. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? In thy name have cast out devils. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? In thy name done many wonderful things. உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? But our good shepherd tells them, I never knew you. என்றாலும் நம்முடைய நல்ல மேய்ப்பன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியேன். I never knew, depart from me, ye that work iniquity. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். We may say that we know our God. நம்முடைய தேவனை நாம் அறிவோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். We may say that we have been blessed by the Lord. தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்றும் கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். We may say that we have done so many things in the name of the Lord. தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக காரியங்களை அற்புதங்களை செய்தோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். But tonight will the Lord tell about us, I know you. நான் உன்னை அறிவேன் என்று நம்மை பார்த்து தேவன் இன்று சொல்லக்கூடுமோ? Our good shepherd will he say that we are his sheep. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை பார்த்து நாம் அவருடைய நல்ல ஆடுகள் என்று நம்மை பார்த்து சொல்வாரா? We say that we know him, but we must be in a position to say that God knows us. நாம் அவரை அறிவோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். என்றாலும் தேவன் நம்மை அறிவார் என்கு அவர் சொல்லக்கூடியதான ஒரு இடத்திலே காணப்பட வேண்டும். Only those who listen to his voice. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்கள் மாத்திரமே. Only those who believe his voice. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே. Only those who follow his voice. அவருடைய வார்த்தையின்படியே பின்பற்றியவர்கள் மாத்திரமே. The Lord will tell about them, I know you. அவர்களை பார்த்து மாத்திரமே நான் உங்களை அறிவேன் என்று அவர் சொல்லுவார். They follow the Lord, the shepherd of their life. அவர் தங்களுடைய ஜீவிய காலத்திலே தங்களுடைய மேய்ப்பனை தங்களுடைய தேவனை பின்பற்றினவர்கள். Their ears are circumcised and tuned to know the voice of their shepherd. தங்களுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள். They receive faith from him and obey whatever he speaks with them. அவரிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அவைகள் எல்லாவற்றிற்கும் முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள். As they follow him, he tells about them that I know you. அவர்கள் இவ்விதமாக பின்பற்றுகிறதான நேரத்திலேதான் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறிவேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In Psalm 23 and verse 4 we read, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். They don't need to have any fear of evil in their life. தங்களுடைய ஜீவியத்திலே பொல்லாப்பை குறித்ததான எந்த பயமும் அவர்களுக்குள் இருப்பதில்லை. Because they are following their shepherd. ஏனென்றால் அவர்கள் அவருடைய மேய்ப்பரை பின்பற்றுகிறார்கள். I will fear no evil because thou art with me. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், ஆகவே நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படுகிறதில்லை. No need to fear anything in this world because they just follow their shepherd. அவருடைய மேய்ப்பரை அவர்கள் பின்பற்றுகின்ற காரணத்தினாலே இந்த உலகத்திலே எந்த காரியத்திற்கும் அவர்கள் பயப்படுகிறதில்லை. Beloved child of God, have you got any fear in your heart tonight? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே இந்த இரவில் தானே ஏதாகிலும் பயம் காணப்படுகிறதா? Fear about sickness,
வியாதியை குறித்ததான பயம், fear about your future, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், fear about the problems that you face in your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகளை குறித்ததான பயம், fear about the trials or temptations you may go through, நீங்கள் சந்திக்கிறதான நீங்கள் கடந்து போகிறதான அந்த சோதனைகள் பாடுகளை குறித்ததான பயம், fear about enemies in this world, இந்த உலகத்திலே உங்களுக்கு எதிரடையாக கிரியை செய்கிறதான சத்துருக்களை குறித்ததான பயம், fear about your future life which is going to come. இனி வரப்போகிறதான உங்களுடைய எதிர்கால ஜீவியத்தை குறித்ததான பயம். If you are just following your shepherd, you will not have any fear in your heart. உங்களுடைய மேய்ப்பரை நீங்கள் அப்படியே பின்பற்றி செல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக எந்த விதமான பயமும் இருக்காது. Because he is always with you. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். He is going ahead of you. அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். Here it is written, though I walk through the valley of shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We all have to leave this world and go to the eternal presence of God one day or the other. என்றாகிலும் ஒரு நாள் நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவனுடைய அந்த நித்திய சமூகத்திற்கு நாம் போய் சேர போகின்றோம். Death is sure, but time is not. மரணம் என்பது நிச்சயம் என்றாலும் நேரமோ அதற்கு ஏற்ற வண்ணமாக உண்டு. There are people, those who are filled with the fear of death. சில ஜனங்கள் அவர்கள் மரண பயத்தினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Even the word death frightens their heart. மரணம் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தையானது அவருடைய இருதயத்திற்குள் ஒரு பய உணர்வை தோற்றுவிக்கிறது. If we have fear of death in our life, we are not following our shepherd. நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக மரண பயம் காணப்படும் என்றால் நாம் நம்முடைய மேய்ப்பரை பின்பற்றவில்லை என்பதுதான் பொருள். The Lord is our shepherd, and if we follow him, we shouldn't have fear of death in our life. தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நாம் அவரை உண்மையோடு பின்பற்றினோம் என்றால் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக மரண பயம் என்பதே இருக்காது. Death is the door which is appointed by God for everyone to pass away from this world. இந்த உலகத்திலிருந்து கடந்து போகும்படியாக தேவனால் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டதான வாசல்தான் மரணம். But if we are following our shepherd, he will be with us when we go through the valley of shadow of death. நாம் நம்முடைய மேய்ப்பரை உண்மையாக பின்பற்றினோம் என்றால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போகும் பொழுது அவர் நம்மோடு கூடவே இருப்பார். If we are not following our shepherd, then we must remember that a cruel wicked shepherd will be with us when we pass away from this world. நாம் அந்த உண்மையான மேய்ப்பனோடு கூட இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்றதான நேரத்திலே அந்த பொல்லாத மேய்ப்பன் தான் நம்மோடு கூட இருப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். When we leave this world, nothing else is going to come with us. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற நேரத்திலே எந்த காரியமும் நம்மை பின்பற்றி வராது. Our money will not follow us. நம்முடைய பணம் நம்மை பின்பற்றி வராது. Our name and fame will not come along with us. நம்முடைய பெயர் நம்முடைய பிரஸ்தாபம் ஒருபோதும் நம்மோடு கூட வராது. Our health, our beauty will not be following us. நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய அழகு ஒருபோதும் நம்மை பின்பற்றி வராது. The material blessings that we possess in this world will never follow us. இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கிறதான ஆஸ்தி ஐஸ்வரியமும் ஒருபோதும் நம்மை பின்பற்றி வராது. Either our good shepherd will follow us or the wicked shepherd will follow us. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை பின்பற்றி வருகிறாரா அல்லது துன்மார்க்கமுள்ள அந்த பொல்லாத மேய்ப்பன் நம்மை பின்பற்றி வருகிறானா? If we are following our good shepherd, he will be with us when we go through that shadow of death. நல்ல மேய்ப்பனை நாம் பின்பற்றுவோம் என்றால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து செல்லுகின்ற நேரத்திலே நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட வருவார். But if we are not following our good shepherd, we must remember the wicked shepherd or the devil will be following us. நம்முடைய நல்ல மேய்ப்பனை நாம் பின்பற்றாமல் இருப்போம் என்றால் பொல்லாத மேய்ப்பன் பிசாசானவன் தான் நம்மோடு கூட வருகிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோமாக. Here David says, though I walk through the valley of shadow of death.
இங்கு தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். Valley speaks about a humble life. பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது அது தாழ்மையுள்ள ஜீவியத்தை காண்பிக்கிறது. When a person dies, he has to come to the bottom of humility. ஒரு மனிதன் மரிக்கின்ற நேரத்திலே அவன் அந்த தாழ்மையினுடைய அந்த தாழ்விடத்திலே அவன் வந்து சேர்கின்றான். He could have been a great person, famous person and honorable person, having all sorts of things in his life, but at the last moments of his life he has to humble himself and come to the valley. ஒரு மனுஷன் பெரிய கனவானாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், பதவிகள் அந்தஸ்துகளிலே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருவேளை பட்டங்கள் பல பெற்றிருக்கலாம். என்றாலும் கூட அவனுடைய ஜீவியத்தின் கடைசி கட்டத்திலே அவன் தாழ்மையின் இடத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே தாழ்மையின் அடித்தளத்திலே அவன் வந்து சேருகின்றான். He has to forget about all his pride and high-mindedness and come to the depth of humility when he comes to the last moments of his life. தன்னுடைய ஜீவியத்தின் கடைசி கட்டத்தை அவன் வந்து வருகின்ற நேரத்திலே தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டு அந்த தாழ்மையின் தாழ்மையான இடத்திலே அவன் வந்து சேருகின்றான். Whether he is having all the blessings of this world or not, இந்த உலகத்திலே அவனுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றதோ இல்லையோ, he has to forget every boasting and glorying of this world, and whether he likes it or not, he has to come to the depth of humility when he will come when he passes in this world. அவன் விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி அத்தகைய கணத்திற்குரிய மனிதன் யாராக இருந்தாலும் அவன் அவனுடைய ஜீவியத்தின் கடைசி கட்டத்துக்கு வருகின்ற நேரத்திலே அந்த அவனுடைய ஜீவியத்தின் தாழ்மையினுடைய அந்த தாழ்விடங்களிலே அவன் வந்து சேருகின்றான். When he closes his eyes and breathes his last, he will be in the depth of humility. அவன் தன்னுடைய கண்களை மூடி தன்னுடைய கடைசி மூச்சை விடுகின்ற நேரத்திலே அந்த மனத்தாழ்மையினுடைய அந்த கடைசி படியிலே அவன் வந்து சேர்ந்து விடுகின்றான். That is why, beloved ones, we are exhorted to put on the humility of our shepherd now itself. ஆகவே தான் நம்முடைய நல்ல மேய்ப்பனுடைய மனத்தாழ்மையை இப்பொழுதே தரித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம். Jesus said, take my yoke upon you and learn of me. என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய இயேசு சொல்லுகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What are we to learn of him? நாம் அவரிடத்திலே இருந்து என்னவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்? We are to learn the humility of our shepherd. நம்முடைய மேய்ப்பனுடைய மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். If it is so, when we walk through that particular valley of death, our shepherd will be with us. அப்படி என்றால் நாம் குறிக்கப்பட்டதான அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நாம் கடந்து செல்லுகின்ற நேரத்திலே நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருப்பார். Though I walk through the valley of shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Here psalmist says it is a shadow of death. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இது மரணத்திற்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. Death is not a real experience, it is only a shadow. மரணம் என்பது ஒரு உண்மையான பொருள் அல்ல, அது ஒரு நிழல். Shadow means there is a reality somewhere. நிழல் என்று சொல்லும் பொழுது உண்மையான பொருளானது எங்கேயோ காணப்படுகிறது. Only if there is a reality we will be able to see the shadow when the lights fall on it. உண்மையான ஒரு நிஜமான ஒரு பொருள் இருக்கின்ற நேரத்திலே தான் அதன் மீது ஒளி கதிர்கள் படும் பொழுது அதனுடைய அடுத்த பகுதியிலே நிழல் தோன்றுகிறது. Our departure from this world is only a shadow of death. இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து போகின்றதான அந்த நிகழ்ச்சியானது அது மரணத்தின் சாயல் நிழல் மாத்திரமே. But there is a real death. என்றாலும் ஒரு உண்மையான மரணம் உண்டு. Which is that real death? அது உண்மையான மரணம் என்றால் என்ன? The Bible says that real death is the second death. உண்மையான மரணம் என்பது இரண்டாம் மரணம் என்று தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. In the book of Revelation chapter 20 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற நேரத்திலே, book of Revelation chapter 20 and verse 15, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். But the rest of the dead lived not again until the 1,000 years were finished. This is the first resurrection.
Blessed and holy is he that hath part in the first resurrection, on such the second death hath no power. Revelation chapter 20, verse 15. And whosoever found not written in the book of life was cast into the lake of fire. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனெவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். Lake of fire is called second death in chapter 21 and verse 8 last portion. 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இந்த அக்னி கடல் என்பது இரண்டாம் மரணம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. This is the real death of a person who is going to end up who is not following the good shepherd. நல்ல மேய்ப்பனை பின்பற்றாதவர்கள் அடைய போகிறதான உண்மையான மரணம் இதுதான். The second death or the lake of fire. இரண்டாம் மரணம் அல்லது அக்னி கடல். They shall have their part in the lake of fire which burneth with fire and brimstone. இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The passing away from this world is not the real death. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகுதல் என்பது அது உண்மையான மரணம் அல்ல. It is only a shadow of the real death that is going to come in eternity. நித்தியத்திலே வரப்போகிறதான உண்மையான மரணத்திற்கு அது நிழலாக மாத்திரமே காணப்படுகிறது. But today we thank God because the Lord our good shepherd has abolished that death. நம்முடைய உண்மையான மேய்ப்பன் அந்த மரணத்தை அவர் பரிகரித்தபடியினாலே அழித்தபடியினாலே நாம் நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். By his death on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததின் மூலமாக. We read in 2 Timothy chapter 1. இரண்டாம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். We read in the 10th verse. 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். Our Jesus good shepherd has abolished death and hath brought life and immortality to light through the gospel. 2 Timothy chapter 1 and verse 10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். But is now made manifest by the appearing of our Savior Jesus Christ, who hath abolished death and hath brought life and immortality to light through the gospel. Our Jesus, good shepherd, has abolished the power of the second death. நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் மரணத்தினுடைய அந்த வல்லமையை அவரே அழித்து போட்டார். When he died on the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது. When he gave his life as a good shepherd. அவர் தம்முடைய ஜீவனை நல்ல மேய்ப்பனாக நமக்காக அவர் செலுத்திய போது. That is why he said in Gospel of St. John chapter 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். In the 11th verse he says, I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். When he gave his life for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவருடைய ஜீவனை அவர் தந்தருளின போது. He abolished death. அவர் மரணத்தை பரிகரித்தார். He destroyed the power of the second death. இரண்டாம் மரணத்தினுடைய வல்லமையை அவர் முற்றிலுமாக அழித்தார். So that when we go through the shadow of death, we will not have fear of evil after that. ஆகவே நாம் அந்த மரண நிழலின் வழியாக செல்லுகின்றதான நேரத்திலே நமக்கு ஒருபோதும் மரண பயம் ஏற்படாது. If there is anyone here who have not accepted Jesus the good shepherd as your personal savior, நல்ல மேய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராகிலும் இங்கு இருப்பீர்கள் என்றால், beloved friend, we would like to tell you that he abolished death on your behalf on the cross of Calvary. பிரியமான நண்பரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரணத்தை முற்றிலுமாக அழித்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். The thief comes to steal, to kill and to destroy.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். Devil is coming to steal your peace. பிசாசானவன் உங்களுடைய சமாதானத்தை திருடும்படியாக வருகின்றான். To steal your joy. உங்களுடைய சந்தோஷத்தை திருட வருகின்றான். To steal your rest. உங்களுடைய இளைப்பாறுதலை திருட வருகின்றான். To steal your healing. உங்களுடைய ஆரோக்கியத்தை திருட To வருகின்றான். steal your satisfaction. உங்களுடைய திருப்தியை திருட வருகின்றான். The devil or the enemy, the wicked shepherd, is stealing all the good qualities of your life. உங்களுடைய ஜீவியத்தினுடைய நல்ல குணாதிசயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் பிசாசானவன் அந்த கெட்ட மேய்ப்பன் பொல்லாத மேய்ப்பன் இவைகளை எல்லாம் திருடும்படியாக வருகின்றான். Then he kills your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் கொல்லுகிறான். And finally he takes you to eternal destruction. முடிவிலே அவன் உங்களை நித்திய அழிவுக்கென்று எடுத்துச் That செல்லுகின்றான். is why Jesus said the thief is coming to steal and to kill and to destroy. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். By making you to commit sins one upon the other, he takes away, steals away your peace and kills you and finally takes you to eternal destruction. உங்களை பாவத்தின் மேல் பாவத்தை செய்யும்படி தூண்டி அந்த பாவத்தை செய்யும்படி செய்து அதன் மூலமாக உங்களை திருடவும் உங்களை கொல்லவும் உங்களை அழிக்கவும் செய்கின்றார். But thank God our good shepherd has given his life for us on the cross. நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் ஜீவனை தந்தபடியினால் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். And by his death he abolished death on the cross. அவருடைய மரணத்தினாலே கல்வாரி சிலுவையிலே மரணத்தை அவர் அழித்தார். Today he has brought life and immortality to light through the gospel. இன்றைக்கு சுவிசேஷத்தின் மூலமாக ஜீவனையும் அழியாமையும் அவர் நமக்கு தந்தருளி இருக்கின்றார். If we follow our good shepherd, நம்முடைய நல்ல மேய்ப்பரை நாம் பின்பற்றுவோம் என்றால் our passing away from this world is going through only a shadow of death. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகின்றதான அந்த நிகழ்ச்சியானது ஏதோ அந்த நிழலுக்குள்ளாக கடந்து போவதை போல் காணப்படும். We will not have fear of death in our heart. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக மரண பயம் என்பதே இருக்காது. We will fear no evil in this life. இந்த ஜீவியத்திலே பொல்லாப்பை குறித்து நாம் ஒருபோதும் பயப்படவே மாட்டோம். Because we know for sure when we close our eyes in this world, we will open our eyes in the presence of God. இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடினோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே தான் நம்முடைய கண்களை திறப்போம் என்கிற நிச்சயம் நமக்குள் ஏற்படும். When we close our eyes in this world, we will be found in the presence of God. நாம் இந்த உலகத்திலே கண்ணை மூடுவோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே தான் நம்முடைய கண்ணை திறப்போம் என்கிற நிச்சயம் நமக்குள் உண்டாகும். Therefore, let us follow our good shepherd. ஆகவே நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனை பின்பற்றுவோமாக. Though I walk the valley of shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Thou art with me, thy rod and thy staff, they comfort me. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Our shepherd is having rod and staff with him. நம்முடைய மேய்ப்பர் அவரோடு கூட கோலையும் தடியையும் வைத்திருக்கிறார். Rod and the staff, they are the ones with the shepherd to defend the sheep. இந்த கோலும் தடியும் மேய்ப்பருடைய கரத்திலே இருந்து அந்த ஆடுகளை பிரிப்பதற்காக அவர் அதை உபயோகப்படுத்துகின்றார். It's called club and crook. அந்த தடியும் கோலும் என்று அது அழைக்கப்படுகின்றது. Club is used to hit off the enemies. அந்த கோலானது சத்துருக்களை அடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. And the crook to protect the sheep is used. தடியானது அந்த ஆடுகளை பாதுகாக்கும்படியாக பராமரிக்கும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. Rod is to hit off the enemy and the staff is to protect the sheep. இந்த கோலானது தடியானது சத்ருவை தாக்கும்படியாக அடிக்கும்படியாகவும் அதே நேரத்திலே கோலானது இந்த ஆடுகளை பாதுகாக்கும்படியாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. Also the rod is used to discipline the sheep and staff is used to feed the sheep. இந்த தடியானது அந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்தும்படியாக ஒழுங்கு முறைக்குள்ளாக நடத்தும்படியாகவும் அதே நேரத்திலே கோலானது அந்த ஆடுகளுக்கு போஷிக்கும்படியாக பயன்படுத்தப்படக்கூடியதாக அது காணப்படுகிறது. When the
sheep goes astray, the rod is used to bring it back the fold. ஆடுகள் வழி தவறி நடக்கும் என்றால் இந்த தடியானது வழி தப்பி போன ஆடுகளை ஒன்று சேர்க்கும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. The shepherd disciplined the sheep with the rod. இப்பொழுது இந்த மேய்ப்பன் அந்த தடியினாலே அந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்துகின்றான். And staff is used to lower the leaves and to feed the sheep. இந்த கோலை பயன்படுத்தி தழைகளை உடைத்து அந்த இலைகளை அந்த ஆடுகளுக்கு அவன் போஷிக்கின்றான். Our good shepherd Jesus does the same with us. நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு இதே காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார். When we go wrong in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பிழையாக நடக்கின்ற நேரத்தில், we who are his children, when we make mistakes in our life, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியத்தில் தவறுகளை செய்கின்ற போது he uses rod of correction upon us. அவர் நம்மீது சரி செய்கிறதான அந்த தடியை அவர் பயன்படுத்தி நம்மை சீர் செய்கிறார். When we read in the book of Proverbs chapter 22, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், and in the 15th verse it is written, 15வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, foolishness is bound in the heart of a child, but the rod of correction shall drive it far from him. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டிக்கொண்டிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். The Lord is using his rod upon us in order to remove foolishness from our heart. நம்முடைய இருதயத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கிறதான மதியீனத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாக தேவன் அந்த தடியை பயன்படுத்துகின்றார். The Lord is chastising us and correcting our life in order to bring us back into his fold. அவருடைய மந்தைக்குள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாகும், நம்மை சீர்படுத்தும்படியாகும், நம்மை சரிபடுத்தும்படியாகும் தேவன் தாமே அவ்வப்போது நமக்கு சிட்சைகளை அளிக்கிறார். And Proverbs chapter 23 and verse 13 it is written, நீதிமொழிகள் 23:13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, withhold not correction from the child, for if thou beatest him with the rod, he shall not die. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். And the 14th verse we read, thou shalt beat him with the rod and shall deliver his soul from hell. 14வது வசனத்திலே, நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. The Lord is using his rod of correction upon us because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினாலே நம்மை சீர்படுத்தும்படியாக அவர் தம்முடைய தடியை பயன்படுத்துகின்றார். When we make mistakes and go wrong in our life, நம்முடைய ஜீவியத்தில் தவறுகளை செய்து நாம் பிழையான வழியிலே செல்லுகின்ற போது God in his mercy and faithfulness, because he is our shepherd, he is correcting us and chastising us. தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கின்றபடியினாலே அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மோடு இடைபடுகின்ற நிமித்தமாக அவர் நம்மை சிட்சிக்கிறார், சரி செய்கிறார். He doesn't want to go astray and get destroyed. நாம் வழி தப்பி திரிந்து அப்படியே அழிந்து போக வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. What does the staff show? இந்த கோல் என்னத்தை காண்பிக்கிறது? Staff shows the promises which God has given us. தேவன் நமக்கு தந்தருளினதான ஆசீர்வாதங்களை இந்த கோல் காண்பிக்கிறது. When the children of Israel were leaving the land of Egypt, இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எகிப்து தேசத்திலே ஜீவித்தபோது, while they were leaving the land of Egypt, அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட போது, while they were eating the Passover lamb, அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்துக் கொண்டிருந்த போது, they had to have shoes on their feet and staff in their hand. அவருடைய கால்களில் பாதரட்சையும் அவருடைய கரத்திலே கோலும் காணப்பட வேண்டும். We read in the book of Exodus chapter 12 and verse 11. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். They had shoes on their feet and a staff in their hand. அவர்கள் தங்களுடைய கால்களிலே பாதரட்சையை தரித்தவர்களாக, தங்களுடைய கரத்திலே கோலை பிடித்தவர்களாக அவர்கள் அங்கு காணப்பட வேண்டும். What does this staff show? இந்த கோல் எதை காண்பிக்கிறது? This staff shows the promises which God has given us, we who are his sheep. அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம், அதையே காண்பிக்கிறது. God has given us exceeding great and precious promises in our lives. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே அநேக விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is why Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. ஆகவே தான் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார்,
சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்றார். When our good shepherd is with us, ஆகவே நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். he will make use of his rod upon us when we go wrong. நாம் பிழையான வழியிலே செல்லுகின்றதான நேரத்திலே அவர் தடியை பயன்படுத்துகின்றார். And he make use of his staff in order to feed us in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் நம்மை போஷிக்கும்படியாக அவருடைய கோலை அவர் பயன்படுத்துகின்றார். Thy rod and thy staff, they comfort me. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். When the Lord is using his rod upon us, are we able to feel comfort in that? அவர் நம்முடைய தேவன் அவர் தடியை பயன்படுத்துகிறதான நேரத்திலே அது ஆரோக்கியம் உள்ளதாக காணப்படுகிறதா? When the Lord is chastising us and correcting us, are we getting upset and unhappy, or do we feel comfort in that? தேவன் நம்மை சரி செய்து சீர்படுத்தும் பொழுது, சிட்சிக்கும் பொழுது நாம் அதிலே திருப்தி உள்ளவர்களாக அல்லது அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இல்லாவிட்டால் நாம் மனத்தளர்ச்சியுற்றவர்களாக, சோர்வுற்றவர்களாக, அதைரியப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? When the Lord is using his rod upon us, correcting our life, are we getting unhappy, losing our joy, filled with sorry and worries, and don't feel comfort in that? தேவன் அவருடைய தடியை பயன்படுத்தி நம்மை சரி செய்து சீர்படுத்துகிறதான அந்த நேரத்திலே மன கிளேசமுள்ளவர்களாக, மன பாரமுள்ளவர்களாக நாம் ஏதோ பறிகொடுத்தவர்களை போல காணப்படுகின்றோமா? இல்லாவிட்டால் அவருடைய சிட்சையிலே நாம் திருப்திப்பட்டு இது தேவை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? Psalmist says, thy rod, it comforts me. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய தடி என்னை தேற்றுகிறது. If we are to be comforted when we are corrected or chastised, நாம் சிட்சிக்கப்படுகின்ற நேரத்திலே நாம் தேற்றப்படுவோம் என்றால், தேற்றப்பட வேண்டும் என்றால், we have to remember Aaron's rod that budded. அது ஆரோனுடைய துளிர்த்த கோல். We should remember the Aaron's rod that budded. ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Aaron's rod that budded, what does it show? ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை காண்பிக்கிறது? Our calling and election. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அது காண்பிக்கிறது. The Lord has called us to attain the very perfection of our Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த நிலவரத்திற்கே, பூர்ணத்திற்கே நாம் வளர வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். In order to bring us to that perfection, today the Lord is chastising us and correcting us when we go wrong and make mistakes in our life. அந்த நிலவரத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றபடியினாலே தான் நாம் நம்முடைய ஜீவியத்தில் பிழை செய்கிறதான நேரத்திலே அவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார், சரி செய்கிறார். If we remember the Aaron's rod that budded, or the calling and election of our life, we will never be uncomfortable or unhappy in our life when we are corrected and chastised by our good shepherd. நாம் ஆரோனுடைய துளிர்த்த கோலை நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், நாம் தேவனால் சரிபடுத்தப்படுகின்ற நேரத்திலே, அவரால் சிட்சிக்கப்படுகின்ற நேரத்திலே, அவரால் தண்டிக்கப்படுகின்ற நேரத்திலே நாம் ஒருபோதும் மனபாரமோ மனக்லேசமோ அடையாமல் இது நமக்கு ஏற்றது என்று நம்மை நாமே ஒப்புக்கொள்வோம். If the Lord is our shepherd, he will correct us and chastise us. தேவன் நம்முடைய மேய்ப்பர் என்றால் அவர் நம்மை நிச்சயமாக சிட்சிப்பார், நம்மை சரி செய்வார். When we make mistakes, when we go wrong, when we go astray, if the Lord is not using his rod in order to correct us, we must remember he is not our shepherd and we are not in his fold. நாம் தவறு செய்கின்றதான நேரத்திலே நம்முடைய நல்ல மேய்ப்பன் அவருடைய தடியை கொண்டு நம்மை சிட்சிக்காவிட்டால், நம்மை தண்டிக்காவிட்டால், நம்மை மறுபடியுமாக அவருடைய மந்தையிலே நம்மை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இல்லை என்பதை நாம் மனதிலே நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. Beloved ones, let us feel comfort when we are chastised, when the rod of correction is used upon us. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிட்சியின் கோலால் தேவன் நம்மை தண்டிக்கிறதான நேரத்திலே நாம் சரி செய்யப்படுகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். Thy rod and thy staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். In 2 Peter chapter 1, the Bible says we have been given exceeding great and precious promises. They are the staff which God has given us. 2 பேதுரு 1 அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு மிகவும் ஏற்றதும் உன்னதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அவைகள் நம்முடைய ஜீவியத்திற்கு அவை கோலாய் காணப்படுகிறது. God has given us exceeding great and precious promises.
they are the staff of our life. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே மிகவும் விலையேற பெற்ற உன்னதமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவைகள் நம்முடைய ஜீவியத்திற்கு தடியாய் காணப்படுகின்றது. By remembering every promise, we can be comforted in this life. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்தவர்களாக நாம் நம்முடைய ஜீவியத்தை தேற்றிக் கொள்ள வேண்டும். I walk through the valley of shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Thou art with me. நீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Thy rod and thy staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். And in verse 5 it is written, 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, Thou preparest a table before me in the presence of mine enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. David was able to enjoy this table in the presence of his enemies. தாவீது தன்னுடைய சத்துருக்கள் முன்பாக இத்தகையதான ஒரு பந்தியை அவன் மகிழ்ந்தான். God provided all his needs, fought all his battles, and he was able to find victory and success because of the presence of God which was with him. தேவனுடைய சமூகமானது அவனோடு கூட இருந்தபடியினாலேதான் தேவன் தாமே அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து அவனுக்கு அவர் ஜெயத்தை தந்தருளி அவனுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கினார். What does this table speaks of our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பந்தி எதை காண்பிக்கிறது? This table speaks about our Lord and Savior Jesus and the ministry which God has instituted in the church of God. இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சபையிலே தந்திருக்கிறதான அந்த ஊழியங்களையும் இது குறிப்பிடுகிறது. Through this table David was greatly blessed. இந்த பந்தியின் மூலமாக தாவீது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். We read about the shadow of this table in the book of Exodus chapter 23. யாத்ராகமம் 23வது அதிகாரம், chapter 25. யாத்ராகமம் 25வது அதிகாரத்திலே இந்த பந்தியினுடைய ஒரு நிழலாட்டமான காரியத்தை அங்கு காணுகின்றோம். The Lord commanded Moses to make a table of shittim wood. சித்தி மரத்தினாலே நீ ஒரு மேஜையை உண்டு பண்ணுவாயாக என்று தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். Book of Exodus chapter 25 and 23 it is mentioned about this table. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த மேஜையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Moses had to make this table and keep in the holy place of the tabernacle that was built in the desert. இங்கு இந்த வனாந்தரத்திலே கட்டப்பட்டதான அந்த வாசஸ்தலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த மோசே சித்தி மரத்தினாலே ஒரு மேஜையை உண்டு பண்ணி அதை பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்க வேண்டும். This table was made of shittim wood and kept in the holy place in the tabernacle which was built by Moses in the desert. மோசேயினாலே வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டதான அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டதான இந்த மேஜையானது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே அது வைக்கப்பட வேண்டும். This table was known as the table of showbread. இந்த மேஜையானது சமூகத்து அப்பங்களை வைக்கிற மேஜை என்று அழைக்கப்படுகிறது. In the book of Exodus chapter 25 when we read, யாத்ராகமம் 25வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், in the 30th verse we find always there was showbread upon this table. 30வது வசனத்திலே மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியிலே சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய். This table is the type and shadow of our Lord and Savior Jesus. இந்த மேஜையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக அது காணப்படுகிறது. And also the blessings that we receive through the ministry of the apostles in the church of God. தேவனுடைய சபையிலே அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஆசீர்வாதங்களையும் இது காண்பிக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. David was able to receive all the spiritual blessings through this table. இந்த மேஜையின் மூலமாக தாவீது எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். Not only spiritual blessings,
even the material and earthly blessings are met by the Lord when we seek Him and His kingdom. நாம் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவோம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உலக பிரகாரமான பொருள் சம்பந்தமான சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தந்தருளப்படும். As this table stood on 4 legs, இந்த மேஜைக்கு 4 கால்கள் காணப்பட்டது. we are able to see the perfection of 4 characters through our Lord and Savior Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 4 விதமான பூரணங்களை நாம் காண்கின்றோம். Perfection of faith, விசுவாசத்தின் பூரணம், perfection in doing the will of God, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே பூரணம், perfection in love, அன்பிலே பூரணம், and perfection in the holiness of God. தேவனுக்கேற்ற அந்த பரிசுத்தத்திலே பூரணம். We need to become perfect in the faith of God. நாம் தேவனுக்கேற்ற அந்த விசுவாசத்திலே பூரணராக இருக்க வேண்டும். James chapter 2 and verse 22, it is written about becoming perfect in faith. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே விசுவாசத்தின் பூரணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And in Colossians chapter 4, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் in the 12th verse, it is mentioned about becoming perfect and complete in the will of God. 12வது வசனத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதிலே காணப்படுகிறதான அந்த பூரணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 John chapter 4, முதலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் in the 18th verse, it is mentioned about becoming perfect in the love of God. 18வது வசனத்திலே தேவனுடைய அன்பிலே பூரணப்படுதலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And in 2 Corinthians chapter 7, 2ஆம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், in the first verse, it is mentioned about becoming perfect in holiness. முதலாம் வசனத்திலே பரிசுத்தத்திலே பூரணமாகுதலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. This table stood on the 4 legs. இந்த மேஜையானது அந்த 4 கால்களின் மீது காணப்படுகிறது. Even so, through our great shepherd, our Lord and Savior Jesus, we are able to see these 4 kinds of perfections in this life. இதுபோலவே நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இந்த 4 விதமான பூரணங்களையும் நாம் காணுகின்றோம். That is why we read about 4 gospels in the New Testament books. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்களை நாம் காண்கின்றோம். Gospel of Saint Matthew, Mark, Luke and John. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் என்று 4 சுவிசேஷங்களை காண்கின்றோம். Gospel of Saint Matthew is describing our Jesus, good shepherd, as a king. மத்தேயு அந்த சுவிசேஷகர் நம்முடைய இயேசுவை அவர் ராஜாவாக விவரிக்கிறார். It speaks about the great faith that we have to have through Jesus. கிறிஸ்தேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறது. Gospel of Saint Mark is describing Jesus as the servant who did the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்ததான ஒரு ஊழியக்காரனாக மார்க்கு அவரை சித்தரிக்கின்றார். And Gospel of Saint Luke is describing Jesus as a man to show the love of God. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக இயேசுவை லூக்கா விவரிக்கின்றார். And Gospel of Saint John is describing Jesus for the higher life, heavenly life, which speaks about the holiness that we have to attain in our life. நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான மிக உன்னதமான அந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு எவ்வாறு அந்த பரிசுத்தத்திலே உன்னதமானவராக இருந்தார் என்பதை குறித்தும் யோவான் அழகாக விவரிக்கின்றார். This table stood on 4 legs. இந்த மேஜையானது 4 கால்களிலே அது காணப்படுகின்றது. When we read in the book of Ezekiel chapter 1, எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், in the 10th verse, it is mentioned about a creature coming out of the whirlwind. ஒரு பெரிய புயல் காற்றிலிருந்து வெளிவருகிறதான ஒரு மிருகத்தை குறித்து 10ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. That creature is having 4 faces. அந்த ஜந்துவுக்கு 4 முகங்கள் காணப்படுகின்றது. Face of the lion, face of the oxen, face of the man and the face of the eagle.
அது மனுஷ முகம், சிங்க முகம், எருது முகம், கழுகு முகம். Which speaks about these 4 kinds of perfection the church of God has to come. தேவனுடைய சபையானது பெற்றுக்கொள்ளக்கூடியதான 4 விதமான பூரணங்களை இது குறிப்பிடுகிறது. As this table stood on 4 legs, இந்த மேஜையானது 4 கால்களின் மீது நிற்கிறது போல we are able to see these 4 perfections in the life of our Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இந்த 4 விதமான பூரணங்களை நாம் காண்கின்றோம். Our calling is to become perfect. Our Jesus is. நம்முடைய இயேசுவை போல நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. Our calling is to become like our good shepherd. நம்முடைய நல்ல மேய்ப்பனை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. That's why the Lord has instituted this ministry of apostles in the church. ஆகவே தான் அப்போஸ்தலர் ஊழியத்தை இந்த சபையிலே அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். And upon this table 12 cakes were always kept before the Lord. இந்த மேஜையின் மீது எப்பொழுதும் 12 சமூகத்து அப்பங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. Number 12 speaks about the number of the apostles or disciples who were chosen by our good shepherd Jesus. 12 என்று நாம் சொல்லுகின்ற நேரத்திலே நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான 12 சீஷர்களை அப்போஸ்தலரை அது குறிப்பிடுகிறது. And 12 cakes speak about the apostolic doctrines and fellowship and breaking of bread and prayers, the communion which God has given us. இந்த 12 சமூகத்து அப்பங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் அவருடைய அந்யோன்யத்தையும் அவருடைய அப்பம் பெற்றுதலையும் அவர்களோடு கூட உள்ளதான அந்த உறவையும் அது குறிப்பிடுகிறது. Beloved ones, we need to eat from this table. பிரியமானவர்களே, நாம் இந்த மேஜையிலிருந்து சாப்பிட வேண்டும். We need to satisfy our hunger from this table. இந்த மேஜையிலிருந்து கிடைக்கின்ற அந்த அப்பத்தினாலே நம்முடைய பசியை நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும். We must fulfill the hunger through the bread that is falling from this table. இந்த மேஜையிலிருந்து கீழே விழுகின்ற துணிக்கைகளினாலே நம்முடைய பசியை நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும். That's why our Jesus died on the cross of Calvary for us. ஆகவே தான் நமக்காக நம்முடைய இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். When he died on the cross of Calvary, his flesh was torn on our behalf. கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த பொழுது நமக்காக அவருடைய சரீரமானது கிழிக்கப்பட்டது. What do we find on this table? இந்த மேஜையிலே நாம் என்னத்தை காண்கிறோம்? We find 12 cakes kept on this table in 2 rows. இந்த 2 வரிசைகளாக 12 அப்பங்கள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. These 2 rows of cakes speak about the apostles' doctrine and the fellowship in the church. இங்கே அந்த 2 வரிசைகள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அது காண்பிக்கிறது. Also the bread speaks about various other blessings that we receive in our life. அந்த அப்பங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான अनेक ஆசீர்வாதங்களை அது குறிப்பிடுகிறது. Jesus, our good shepherd, is the bread of life. இயேசு நம்முடைய நல்ல மேய்ப்பன், அவரே ஜீவ அப்பமாக இருக்கின்றார். When we receive him our heart as our savior, நம்முடைய இரட்சகராக நம்முடைய இருதயத்திலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது he gives us eternal life. அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். Yes, we need to eat the bread that is falling from this table. இந்த மேஜையிலிருந்து கீழே விடுகிற அப்ப துணிக்கைகள் நமக்கு தேவைப்படுகிறது. The other day we heard that the bread speaks about doing the will of God. இந்த அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்தல் என்கிறதான காரியத்தை நாம் ஏற்கனவே கேட்டோம். My meat is to do the will of him that sent me and to finish his work. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. Also this bread speaks about the truth of divine healing. இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது அது தெய்வீக சுக சத்தியத்தை காண்பிக்கிறது. The other day we heard that the Canaanite woman came to Jesus for the healing of her daughter. தன்னுடைய மகளுடைய சரீர சுகத்திற்காக கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்தாள் என்று நாம் ஏற்கனவே கேட்டோம். Jesus said that this bread cannot be given to dogs. இந்த அப்பமானது நாய்களுக்கு தரப்பட மாட்டாது என்று இயேசு சொன்னார். But what was the answer of that woman? என்றாலும் அந்த ஸ்திரீயினுடைய பதில் என்ன? Yes Lord, truth Lord, dogs are eating the crumbs that are falling from the table.
ஆம் கர்த்தாவே, நீர் சொல்வது உண்மைதான். என்றாலும் மேஜையிலிருந்து விழுகின்ற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவள் சொன்னாள். We need to humble ourselves like dogs in order to receive the truth of healing in our life. நம்முடைய ஜீவியத்திலே தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். We need to humble ourselves and say, oh Lord, we are worse than dogs. ஆண்டவரே, நாங்கள் நாய்களை காட்டிலும் மிக மோசமானவர்கள் என்று நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். We are waiting for the crumbs that are falling from your table. உம்முடைய மேஜையிலிருந்து விழுகின்றதான துணிக்கைகளுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். If you are sick or weak in your body tonight, our good shepherd who is able to heal us is in our midst. இந்த இரவிலே நீங்கள் வியாதிப்பட்டவர்களாக பலவீனமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களை சுகப்படுத்தும்படியாக நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். When that Canaanite woman said, truth Lord, the dogs are waiting for the crumbs that are falling from the table, Jesus said, oh woman, great is thy faith. கானானிய ஸ்திரீயை போல, ஆண்டவரே, உம்முடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிறதான துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளும்படியாக நாய்க்குட்டிகளாக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இயேசு உங்களை சொஸ்தமாக்குவார். Tonight he is able to see the faith of each and every one. உங்கள் ஒவ்வொருவரிலேயும் இந்த இரவிலே அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். We need to eat from the crumbs that are falling from the table. மேஜையிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை நாம் சாப்பிட மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். In Gospel of St. Luke chapter 16, when we read about the table of the rich man, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையை குறித்து நாம் in வாசிக்கின்றோம். this world we find various kinds of table. இந்த உலகத்திலே अनेक விதமான மேஜைகளை நாம் பார்க்கின்றோம். According to the purpose of our life, we make tables. நம்முடைய ஜீவியத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் மேஜைகளை தயாரிக்கின்றோம். Dining table, அது உணவுக்காக வைக்கப்படுகிறதான அந்த மேஜை, official table, அது அலுவலகங்களிலே காணப்படுகின்றதான மேஜை, business table. வியாபார ரீதியிலே காணப்படுகின்றதான மேஜை. According to our need, we make various tables in this world. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றவண்ணமாக இந்த உலகத்திலே நாம் மேஜைகளை தயாரிக்கின்றோம். We read about the table of the rich man, from where crumbs were falling and Lazarus was waiting to eat that crumbs. இங்கு ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மேஜையிலிருந்து அப்ப துணிக்கைகள் கீழே விழுந்தது. அந்த துணிக்கைகளை லாசர் என்கிறதான அந்த மனுஷன் அவன் அதை எடுத்து உட்கொண்டான் என்று வாசிக்கின்றோம். But we find that the rich man's life was totally ignoring this poor Lazarus. இந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த மனுஷனுடைய ஜீவியமானது இந்த ஏழை லாசருவை ஒருபோதும் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. Beloved ones, we who are eating from the table of the Lord, we should have compassion and mercy towards those who are suffering and needy people. கர்த்தருடைய மேஜையிலே நாம் சாப்பிடுகிறதான நாம் தேவையுள்ளவர்கள், ஏழைகள், அவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். God is feeding us with the special bread from his table. அவருடைய விசேஷித்த மேஜையிலிருந்து விசேஷமான அப்பத்தினாலே அவர் நம்மை போஷிக்கிறார். Both spiritually and physically he gives his bread. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் அவருடைய அப்பத்தை நமக்கு தந்தருளுகிறார். Jesus taught the disciples to pray for the daily bread. அனுதின ஆகாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். Daily bread can be compared to our material or earthly needs. அனுதின அந்த அப்பமானது நம்முடைய அன்றாட தேவைகள், பூமிக்குரிய தேவைகளை குறிப்பிடுகிறது. Not only spiritually the Lord is feeding us, materially and earthly also he provides our needs. ஆவிக்குரிய பிரகாரமாக மாத்திரமல்ல, உலக பிரகாரமாகவும் பொருள் சம்பந்தமாகவும் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். But we should be having feelings towards those who are needy and having various problems. அநேக பிரச்சனைகள், அநேக தேவையுள்ளவர்களை நாம் எப்பொழுதும் மனதிலே கருத்தில் கொண்டவர்களாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். That is why we should be doing righteous works or good works in this world. ஆகவே தான் இந்த உலகத்திலே நீதியுள்ள நல்ல கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். If we are to have a glorious garment of righteousness in eternity, நித்தியத்திலே நமக்கு நீதியான வஸ்திரம், மகிமையான வஸ்திரம் வேண்டும் என்றால் we need to do righteous works or good works which will be our garments in eternity. நித்தியத்திலே நமக்கு வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீதியான காரியங்கள், நல்ல காரியங்களை இப்பொழுதே பூமியிலே நாம்
நாம் நடப்பிக்க வேண்டும். God has prepared this table for us in this world. இந்த உலகத்திலே தேவன் இந்த மேஜையை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And as we enjoy this table and the blessings falling from the table, நாம் இந்த மேஜையில் காணப்படுகிறதான இந்த அப்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதான நேரத்திலே அந்த துணிக்கைகள் கீழே விழும் என்றால் we must be willing to help those who are in need, going through various difficulties. அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக கடந்து கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களுடைய தேவைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we turn to 1 Corinthians chapter 10, முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 10 and verse 21, when we read, முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ye cannot drink the cup of the Lord and the cup of the devils. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. Ye cannot be partakers of the Lord's table and the table of the devils. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. The Lord has appointed, our good shepherd has appointed a special ministry of holy communion in the church of God. தேவனுடைய சபையிலே நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஒரு அவர் பரிசுத்த பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். We need to take part from this table for our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். Every month God has ordained this privilege in our church. நம்முடைய சபையிலே ஒவ்வொரு மாதமும் இத்தகைய ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். We need to put ourselves right before the Lord and eat of this table. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை சரி செய்து கொண்டவர்களாக அவருடைய மேஜையிலே நாம் பங்கு பெற வேண்டும். When we turn to Gospel of St. Luke chapter 22, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், Luke chapter 22 and verse 21, it is written, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Jesus said, behold, the hand of him that betrayeth me is with me on the table. இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. Behold, the hand of him that betrayeth me is with me on the table. இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. As we stretch forth our hands to take part in the table of God, தேவனுடைய அந்த மேஜையிலே நாம் அந்த அப்பத்தை மேஜையிலிருந்து காணப்படுகிற அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய கையை நீட்டுகின்ற நேரத்தில் we should have a good conscience before God and man in order to take part in it. அதிலே பங்கு பெறும்படியாக தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நல் மனசாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். There are people, those who ignore this table in their life. தங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய அந்த மேஜையை தள்ளி விடுகிறவர்களும் உண்டு. In Gospel of St. Luke chapter 24, when we read, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற நேரத்தில் verses 30 and 31, it is written, 30-31 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, Jesus took bread, break it and gave to them. தேவன் இயேசுதாமே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு தந்தார். And their eyes were opened. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. If we take part in the table of God, our eyes of understanding will be enlightened. நாம் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு பெறுவோம் என்றால் நம்முடைய மனக்கண்களானது திறக்கப்படும். We will be able to know our state and rectify ourselves. நம்முடைய உண்மையான நிலவரத்தை நாம் அறிந்தவர்களாக நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளலாம். God has prepared a table for us in eternity. நித்தியத்திலே தேவன் நமக்காக ஒரு மேஜை பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். In Luke chapter 22, when we read, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், Luke chapter 22 and verse 29, it is written, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், I appoint unto you a kingdom as my Father has appointed unto me. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். 30th verse, he says, ye may eat and drink at my table in my kingdom. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனமானம் பண்ணி. What does this table show? இந்த மேஜை எதை காண்பிக்கிறது? Eating and drinking from the table of God. தேவனுடைய அந்த பந்தியிலே நாம் புசிப்பது குடிப்பது. In Revelation chapter 3, when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், in the 21st verse, it is written, 21வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, 20th verse, it is written, 20வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, I will come to him and will sup with him and he with me. அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்,
அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். We will be able to eat and drink from the table of the Lord. அவன் தேவனுடைய அந்த மேஜையிலிருந்து போஜனம் பண்ணக்கூடிய நிலவரத்திலே What காணப்படுகிறான். does it show? அது எதை குறிப்பிடுகிறது? 21st verse it is written, to him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am sat down with my Father in his throne. 21வது வசனத்திலே, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். Eating and drinking from the table speaks about living a victorious life. மேஜையிலுடைய அப்பத்தை புசிப்பது என்பது நாம் ஜெய ஜீவியத்தை செய்வதற்கு அடையாளம். Yes, God has prepared this table for us in this life. இந்த ஜீவியத்திலே தேவன் நமக்காக இந்த பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Our good shepherd, he overcame the world. நம்முடைய நல்ல மேய்ப்பன் அவர் உலகத்தை ஜெயித்தார். He overcame the flesh. அவர் மாம்சத்தை He ஜெயித்தார். overcame sin. அவர் பாவத்தை He ஜெயித்தார். overcame sicknesses. அவர் வியாதிகளை He ஜெயித்தார். overcame every evil spirit. எல்லா பொல்லாத ஆவிகளையும் அவர் He ஜெயித்தார். overcame even death and hell as well. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் கூட ஜெயித்தார். Today the same overcoming is promised unto us. அதே ஜெயித்தவர் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். We can eat and drink from this table. இதே மேஜையிலே நாமும் புசிக்கலாம், பானம் பண்ணலாம். If our life is right with the Lord, நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும் if we என்றால், got a good conscience before God and man, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சி நல்மனசாட்சியாக இருக்கும் even in என்றால், the midst of the enemies, the Lord prepares the table for us. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் தேவன் நமக்கு ஒரு பந்தியை Yea, ஆயத்தப்படுத்துவார். I walk through the valley of shadow of death, I will fear no evil, for thou art with me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Thy rod and thy staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Thou preparest a table before me in the presence of mine enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, If the Lord is our good shepherd, தேவன் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருப்பார் என்றார், we will be able to enjoy the blessings from the table of God. தேவனுடைய மேஜையில் காணப்படுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அடைபவர்களாக இருப்போம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை நாம் Shall we மூடுவோமாக. surrender our life? நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒப்படைப்போமா. Let us admit that we are his sheep and he is our shepherd. நாம் அவருடைய ஆடுகளும் அவர் நம்முடைய மேய்ப்பருமாக இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்வோமாக. Let us eat the crumb that is falling from his table. அவருடைய மேஜையிலிருந்து விடுகிறதான துணிக்கைகளை நாம் உட்கொள்வோமாக. Let us receive the eternal life. நாம் நித்திய ஜீவனை Let us பெற்றுக்கொள்வோமாக. receive healing of the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். All the material blessings the Lord has provided for us. தேவன் நமக்கென்று சேமித்து வைத்திருக்கிறதான எல்லா விதமான Let us ஆசீர்வாதங்களையும் live a victorious life. நாம் ஜெய ஜீவியத்தை We செய்வோமாக. will become worthy to sit with our Jesus on his throne. அவருடைய சிங்காசனத்திலே நம்முடைய இயேசுவோடு கூட உட்காருவதற்கு தகுதி படைத்தவர்களாக மாறுவோமாக. May the Lord help us all. தேவன் தாமே நாம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியதாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியதாயத்தம் செய்தார். என்னைக்கு என்னையால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். என்னைக்கு என்னையால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக
Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? I walk through the valley of the shadow of death. I will not fear, for thou art with me. இன்று வேத வசனத்திலிருந்து நாம் கேட்டோம், நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? If the Lord tarries, one day you and I all will die. நம்முடைய கர்த்தர் வர தாமதித்தால் ஒரு நாளில் நீங்களும் நானும் நாம் எல்லாரும் மரிக்க வேண்டியிருக்கும். But we don't need to have any fear, beloved ones. ஆனால் அருமையானவர்களே, அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Perhaps tonight some of us may die. ஒருவேளை இன்று இரவு கூட சிலர் மரிக்கலாம். But there is nothing to fear. ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. For thou art with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். He swallowed up death by his life. அவர் தன்னுடைய ஜீவனால் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். He abolished death. அவர் மரணத்தை பரிகரித்து விட்டார். And brought life and immortality through the gospel. சுவிசேஷத்தினால் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். There is nothing to be afraid of our end. நம்முடைய முடிவை குறித்து நாம் பயப்படுவதற்கு ஒன்றுமே அவசியமில்லை. It's going to be a glorious end. அது ஒரு மகிமையான முடிவாக இருக்க போகிறது. The Lord is going to be with us that time. ஏனென்றால் அந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். And he is going to walk with us. அவர் நம்மோடு கூட நடந்து செல்ல போகிறார். He is going to hold our hands. அவர் நம்முடைய கரங்களை பிடிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் யாரும் தீங்குமாச்சே மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் யாரும் தீங்குமாச்சே கர்த்தரினோடு நாம் இருப்பதாலே அவர் தோன்றி என்னை தேற்றிடுவே கர்த்தரினோடு நாம் இருப்பதாலே அவர் தோன்றி என்னை தேற்றிடுவே மரண பள்ளத்தாக்கில்
by faith boldly sing once again that. நாம் விசுவாசத்தோடு தைரியமாய் மறுபடியும் அந்த பல்லவியை பாடுவோமாக. Let it be a personal testimony today. அது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியாக இன்றைக்கு மாறட்டும். மரண பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் நடந்தேறினோம் மாபெரும் திகழ்ச்சி. மரண பள்ளத்தாக்கில் நடந்தேறினோம் மாபெரும் திகழ்ச்சி. அவர் போலும் தடியும் எங்களை தேடிடுமே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Fear not, my child. என் பிள்ளையே பயப்பட வேண்டாம். In me you have everything. எனக்குள் உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. I am your shepherd. நானே உன்னுடைய மேய்ப்பன். I am your bread of life. நான் உன்னுடைய ஜீவ அப்பம். I am everything for you. நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. Ulam dara, digada, tekadam dara, shanam dara, digada.
All the glorious things the Lord has spoken to us tonight. Lift up the hands and praise God. இன்றிரவு நம்முடைய மத்தியிலே மகிமையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசினபடியினால் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Our good shepherd will not leave us nor forsake us even till the last breath of life. For that confidence, let's praise God. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை மட்டும் விலகவும் மாட்டார். அந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. எங்களுடைய எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில் எங்களுடைய விசேஷ வேதபாட கூட்டத்தின் இந்த 3ஆம் நாள் சாயங்கால வேளையில் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தபடினால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ஆடுகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய நிலவரங்களை நன்றாக அறிந்த எங்களுடைய நல்ல மேய்ப்பர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு இன்றைக்கும் எங்களுக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை தந்து நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்க ஆரம்பித்தது முதல், நீர் எங்களை தெரிந்து கொண்டது முதல் ஒருபோது ஒரு குறைவில்லாமல் நீர் எங்களுக்கு நடத்தி வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் குறைவற்றது போல உள்ள நிலவரத்துக்கு காரணம் என்ன என்பதையும் விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களுடைய மனக்கண்களை நீர் பிரகாசித்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய சரியான இடத்தை கொடுக்காமல் இருந்த குற்றங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தி காட்டி ஆண்டவரே உம்முடைய கோலால் எங்களை நீர் சரியான விதத்தில் சிட்சித்து தண்டித்து சீர்படுத்தி நாங்கள் உம்மை போல மாறும்படியான பெரிய நோக்கத்தோடு நீர் எங்களோடு இடைபெற்று வந்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட மரண ஆண்டவரே நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பயப்படாமல் இருக்கும்படி உம்முடைய கோலும் உமது தடியும் எங்களை எந்த விதமாக தேற்றி எங்களை ஆறுதல் படுத்துகிறது என்பதை நீர் எங்களுக்கு காட்டிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கோலுக்காக உம்மை துதிக்கிறோம். அருமையான உடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒன்று கூட உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இனி வருகிற நாட்களில் நீர் விரும்புகிறபடியெல்லாம் நீர் எங்களை நடத்தி
ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உம்மை போல உம்மை சந்திக்க ஒன்று கூட நீர் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாக ஆண்டவரே, உம்முடைய கோலுக்கும் உம்முடைய தடிக்கும் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறபடினால் சாவு மரணம் எங்களுக்கு பெரிய லாபமாக மாறிவிட்டதே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த இந்த நல்ல மேஜைக்காக பந்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பூரணத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறபடினால் துதிக்கிறோம். நீர் எங்களுடைய சமாதானமாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஆறுதலா இளைப்பாறுதலா இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ந்து கலிகூறும்படி இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்துவீராக. தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தை நிறைவாய் தரும்படி செபிக்கிறோம். நீர் உம்முடைய ஊழியர்களை உம்முடைய கரத்தில் எடுத்து இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிற உன்னதமான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் மேலான காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் நடக்க உம்முடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாம் மகிமையும் கனமும் துதியும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Our loving and gracious Heavenly Father, even tonight you came as a good shepherd to feed us, O God. We thank you for your staff and rod. They are comforting us. Lord, when you are correcting us and chastening us, give us a heart that we may take it as a comfort rather than, Lord, irritation, rather than getting upset, O God. We thank you for the blessed Lord promise that even in the valley of the shadow of death, O God, you will be with us. Lord, as thy people go from here, let that blessed assurance, even the last breath of our life, our good shepherd will be with us. Amen. To care for us, to help us. Thank you for that blessed hope and confidence. Bless thy people tonight in Jesus' name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. God bless you all. Thank you for coming tonight also.